ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ரோச்சோ தான். நெட் கிளாத்தில் ஃபில்லிங் வச்சு பண்ண போகிறோம். இந்த ப்ரோச்சோ வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, குட்டி பிள்ளைங்களோட ஃப்ராக்கில் இல்லைனா ஹேர் பேண்டு, ஹேர் கிளிப்பு, ஸோ அந்த மாதிரி எதில் வேணாலும் நம்ம இந்த ப்ரோச்சோ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இதை மேக் பண்ணுறதுக்கு நெட் கிளாத்து அது உள்ள ஃபில்லிங்க்கு நம்மக்கிட்ட இருக்கிற மெட்டீரியல் வச்சு ஃபில் பண்ணிக்கிறேன் நான் ஃபஸ்ட்டு. ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற மெட்டீரியல் வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க. நான் சின்ன சைஸில் நெட் கிளாத் எடுத்து அதை 2 பார்ட்டாக பிரித்து, இந்த பக்கம் தான் லெஃப்ட் ரைட் 2 பார்ட்டாக பிரித்து 2 சைட்லேயும் ஈவனாக மெட்டீரியல்ஸ் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அதை டபுள் ஃபோல்டு பண்ணோம். சின்னதாக ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு மடிப்பு, இது பாருங்கள் நான் வீடியோவில் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் மடிச்சிக்கணும். அதுக்கப்புறமா நமக்கு அந்த கார்னரில் ஓப்பன் இருக்கும். ஸோ அந்த கார்னரையும் நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி மடிச்சிக்கணும். ஃபோல்ட் பண்ணி மடிச்சுட்டு அந்த கார்னரை நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணணும். எதுக்காகனா அந்த மெட்டீரியல்ஸ் வந்து கீழே கொட்டாமல் இருக்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த கார்னரை நம்ம நார்மலாக துணி எப்படி தைப்போமோ அந்த மெத்தடில் சின்ன சின்ன தையலாக போட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. என்ன கலர் கிளாத் எடுத்துருக்கீங்களோ சேம் த்ரெட் போட்டு தைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு விசிபிள் ஆகாது. அந்த த்ரெட் நம்ம தைச்சது வந்து தையல் வெளியே தெரியாமல் இருக்கும். ஸோ அதே மாதிரி 2 சைடும் நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் ஃப்ரீ ப்ரோச்சோ கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நான் கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அடுத்த பேட்சுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் முடிய போகுது. உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கிளாஸோட டீட்டெயில்ஸ் கிடைக்கும். கிளாஸ் வந்து ஃப்ரீ தான். ரிஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட் மட்டும் பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் சேம் மெத்தடில் 2 சைட்லேயும் ஸ்டிச் பண்ணுறேன். சின்ன சின்ன தையலாக போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து தையல் வந்து வெளியில் தெரியாமல் அசிங்கமாக இல்லாமல் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ லாஸ்ட்டில் ஒரு சின்ன நாட் போட்டு அதை ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சென்டர் பார்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். உங்களில் யாருக்கும் ஆரி கற்றுக்கணும், நான் வீட்டிலேருந்து கற்றுக்கணும், என்னால் வெளியில் போக முடியல, எங்கள் வீட்டில் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டுறாங்க அப்படின்ட்டு யாருக்கும் வீட்டிலேருந்து ஆரி கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து ஃப்ரீ ஆரி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ ஆரி கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நான் கொடுத்துருக்கேன் இல்லையா நம்பருக்கு, இல்லை வாட்ஸ்அப் நம்பரு, அதே நம்பரில் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கும். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சென்டர் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீடில் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு லேசாக கிளாத்தை பெண்ட் பண்ணி வளைச்சி ஒரு ரைட்டு ஒரு லெஃப்ட் அந்த மாதிரி வளைச்சி ஃபுல்லாக அப்படியே லாஸ்ட்டில் இழுத்திங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு சுருக்க மாதிரி வந்துடும், நமக்கு சுருக்க மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அதை அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக நூல் வச்சு 2-3 சுற்றிட்டு அதுக்கப்புறம் நாட் போட்டுட்டோம் அப்படின்னா சென்டரில் நமக்கு ஒரு அழகாக வந்து ஒரு சுருக்க மாதிரி வந்து 2 பாகமாக அது நமக்கு நல்லா அழகாக தெரியும். இப்போ அந்த சென்டரை வந்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா டைட்டாக இருக்கிறதுக்காக நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அதை நாட் போட்டு த்ரெட் கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே நம்ம கிளாத்தில் வச்சுட்டு நமக்கு எங்கே வேணுமோ சேம் மெத்தடில் பண்ணிக்கலாம். இதுவே நம்ம ஹேர் கிளிப்பு, ஹேர் பேண்ட் அந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து B7000 கம் போட்டு பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் கிளாத்தில் அப்படின்றனால நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதை நல்லா டைட்டாக வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த சென்டர் பார்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் வேறு ஏதாவது மெட்டீரியல்ஸ் கொடுத்தா நல்லா அழகாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் நான் அந்த சென்டர் பார்ட்டுக்கு ஒரு சின்னதாக ஒரு பட்டர்ஃப்ளை வந்து கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் இது அப்படியே ப்ளைனாக விட்டால் கூட நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் சென்டர் பார்ட்டில் ஒரு பட்டர்ஃப்ளையும் மேலே வந்து 2 லாங் டியூப் பீட் கொடுத்து அதுக்கு மேலே சின்னதாக ஒரு பேர்ல் பீட் கொடுத்து வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்ம ஒர்க் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த வெறும் அந்த சின்ன கிளாத் மட்டும் வச்சு கூட நம்ம வந்து ஈஸியாக இதை வந்து ஹேர் கிளிப்பில் பண்ணலாம், ஹேர் பேண்ட்லேயும் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக நீங்கள் மேக் பண்ணி பாருங்கள். மேக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். ஸோ இப்போ பாருங்கள் அந்த ஃபில்லிங்ஸ்லாம் அழகாக தெரியுது. ஸோ ஒரு பட்டர்ஃப்ளை வந்து ரொம்பவே சூப்பராக நம்மளோட ஒர்க் ஆக்கிடுச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி ஒர்க்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.